ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம ப்ராஜெக்டை இனிஷியல் நம்ம பண்ணியிருந்தோம் கரெக்டா? ஸோ விச் இஸ் ஆஃப் எஸ் ஸோ ஸ்பைடர் இன்ஸ்டாலேஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் லைப்ரரிஸ் நம்ம பார்த்துட்டு வந்துருந்தோம் கரெக்ட்? ஸோ அது வரைக்கும் எல்லாமே பண்ணியாச்சா? Yesterday I couldn't able to join. Can I get the access to get the video for yesterday? Okay, so that will be uploaded within soon. Okay, can access it by. Thank you so much. Yeah. Yes, sir. Thank you so much. Yes. So நேற்று சொன்ன டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சா? அண்ட் தென் ரன் பண்ணி பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே? ஸோ இங்கே சில டேர்ம்ஸை நாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு டு கெட் இன் டு மை ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு திங் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஸோ பிகாஸ் லைக் இங்கே நம்ம பண்ண போகிறது இட்ஸ் என்டையர்லி இட் இஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ அதுக்கு நமக்கு சில கான்செப்ட்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ அதுதான் இந்த டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள். ஓகே, ஸோ ஃபைன். ஓகே, ஸோ இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, சாரி, so you might be knowing about the recommendation videos, right? So இந்த ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு நான் சென்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஆனா அந்த பர்சனுக்கு நான் என்ன மாதிரி வீடியோ சென்ட் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. எனக்கு கிடைச்ச டேட்டா என்ன அப்படின்னா he is a விஜய் ஃபேன். ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு ஒரு விஜய் ஃபேன். ஸோ அவர் வந்துட்டு லைக் சென்னையில் இருக்காரு. ஓகே, he is in Chennai and he is doing his like 4th year UG. இது மட்டும்தான் என்கிட்ட இந்த டீட்டெயில்ஸாக கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த பர்சனுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லைக் ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ நான் சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மேக் இட் வெரி கிளியர். நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விச் இஸ் ஆஃப் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியரா வி கேன் கெட் இன் டு த சொல்யூஷன் பார்ட். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன கொஞ்சம் இன்னொரு தடவை நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் வந்துட்டு ஒரு விஜய் ஃபேன், சென்னையில தான் இருக்காரு, 4th year UG படிச்சுட்டு இருக்காரு. ஓகே, அவருக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோவை நான் சென்ட் பண்ணணும். ஓகேவா? இதை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள் மூலியமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட இன்டர்வியூல இது நீங்க சொல்லிதான் ஆகணும். பிகாஸ் யூ ஆர் டூயிங் த ப்ராஜெக்ட் டுடே. இல்லையா? ஸோ இந்த ப்ராஜெக்டை நீ எப்படி ஆக்சஸ் பண்ண, இல்லை எப்படி நீ அதை கொண்டு வந்த அப்படின்னு பார்க்கும்போது யூ ஹேவ் டு டெல் அபவுட் தீஸ் திங்ஸ் இட். ஓகே, ஸோ நீங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன் த சென்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹி இஸ் அ விஜய் ஃபேன் அண்ட் இஸ் த 4th year UG டூயிங் இன் சென்னை அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? அண்ட் இவருக்கு நான் ரெக்கமெண்டேஷன் வீடியோ சென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்துல இதுதான் என்னோட பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபார்மேட் இட் இஸ் ஆஃப் டேட்டா மைனிங். ஸோ நான் நேத்தினே சொல்லியிருந்தேன்னா வாட் இஸ் டேட்டா மைனிங்? So an idea what is the data mining? Yes, so mining the data, கரெக்டா? ஸோ எனக்கு என்ன தேவைப்படுது, இல்லை ஏன் அது எனக்கு லைக் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, ஏன் பிடிக்கல அப்படிங்கிற நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நான் என்ன பண்ணிப்பேன், நான் கலெக்ட் பண்ணிப்பேன். ஸோ இதை தான் நம்ம டேட்டா மைனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எனக்கு கிடைச்ச டேட்டா என்னது, இஸ் விஜய் ஃபேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டா? அப்போ இந்த இடத்துல இந்த பர்சனுக்கு ஏன் விஜய் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எஸ், கெட் டீப்பர், கிரேட் வேர்ட்.
ஸோ இந்த பர்சனுக்கு ஏன் விஜய் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க போறேன். ஸோ அதுக்கு ஐ ஹாவ் நீட் டு கோ வித் சம் மைனிங். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நான் ஆப்வியஸா விஜய் மூவிஸ்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணிக்கிறேன், நான் அந்த மூவிஸே நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இவருக்கு மூவிஸ்ல வர அந்த ஜேர்னர் இருக்குல்ல, ஸோ காமெடி ஜேர்னரா இல்ல ஆக்ஷன் ஃபிலிம்ஸா த்ரில்லர் ஃபிலிம்ஸா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க நான் செக்ரிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மூவிஸ்ல காமெடி மூவிஸ், ஓகே, ஸோ ஆக்ஷன் மூவிஸ், ஸோ வேற என்ன இருக்கு, with politics movies. ஓகே, அப்டேட்டோட வந்திருக்கீங்களா? Sorry, sir. ஓகே, அனிமீல நினைச்சிருக்காரா என்ன பார்வதி? romantic movie. Okay. Drama, fantasy. Sir, and awareness movies, sir. Awareness movies, huh? Yes, sir, about water like that. Okay. Fine. Romantic and then fantasy. Okay. ரொம்ப அதிகமாகவும் போக வேணாம், லைக் குழப்பிடும். Thriller movies. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பாலிடிக்ஸ் அது ஒரு ஜேர்னர், அது இப்படி எடுத்துக்க வேணாம். ஸோ அதனால இந்த 5 இது போதும். ஃபைன் 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 ஃபைன். ஹிஸ்டாரிக். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், நான் இந்த பர்சனுக்கு விஜய் எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல நான் அனாலிசிஸ் பண்றேன். ஓகே, விச் இஸ் ஆஃப் இந்த அனாலிசிஸ் எப்படி சார் போகும் அப்படின்னா, த்ரூ ஹிஸ் ஹிஸ்டரி. ஓகே, இந்த ஹிஸ்டரி சர்ச்சஸாகவும் இருக்கலாம், அதாவது அவர் பண்ண சர்ச்சஸாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா இ கேன் கோ வித் சம் டேட்டாஸ் ஆஸ் வெல். லைக் என்ன டேட்டாஸ் அப்படின்னா, லைக் பண்ணதா இருக்கட்டும், இல்லை விச் இஸ் ஆஃப் கமெண்ட், இல்லைன்னா ஷேர் பண்ணதா இருக்கட்டும். ஓகே, ஒரு வீடியோவை ஃபுல் ஃபிளெஜ்டா முடிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ வீடியோவை இப்போ 30 minutes ஆஃப் வீடியோ அப்படின்னா சராசரியா அந்த ஒரு 30 minutes யாரெல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் 13 secondsலேயே போயிடுறாங்களா, இல்லை 50 secondsலேயே போயிடுறாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணிக்க முடியும், டேட்டா மைனிங் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஓகே, ஸோ காமெடி மூவிஸ்க்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹீஸ் கிவிங் சம் அட்வான்டேஜஸ், லைக் இஸ் கிவிங் சம் ஸ்பேசஸ். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், அவுட் ஆஃப் 100%ல ஒரு 45% நான் அதுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்ஷன் மூவிஸ் அப்படின்னு நான் பார்க்குறப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இஸ் கிவிங் மோர் தென் தட். ஓகே, ஸோ அவருக்கு வந்துட்டு லைக் இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், அதுவும் விஜய் நடிச்ச ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அப்படின்னா ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ 55% நான் கொடுத்துக்கிறேன். ஃபைன். இப்போ ஹாரர் மூவிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இட் இஸ் சம்வாட் லெஸ் அமௌண்ட்டாக தான் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு 1%. அண்ட் ரொமான்டிக் மூவிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இட் இஸ் சம்வாட், இட் இஸ் நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்ஸ், லைக் முன்னாடி பண்ண ரொமான்டிக் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறப்ப அண்ட் கிவிங் இட் ஆஸ் 50%. ஸோ இந்த ஃபேண்டசி மூவிஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது இல் பி கம்மிங் பேக் வித் திஸ். ஓகே, அவர் என்ன பண்றது இல்ல, இட்ஸ் ஆஃப் 0.5% தான் என்ன பண்றாரு அப்படின்னா லைக் பண்றாரு. ஓகேவா? ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் வந்துட்டு லைக் யூடியூபாகவும் இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாவாகவும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, அது நீங்க என்ன பிளாட்ஃபார்ம் வேணா எடுத்துக்கோங்க, ஆனா நான் ரெக்கமெண்டேஷன் வீடியோ நான் சென்ட் பண்ணணும், தட்ஸ் இட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை நான் எடுத்துட்டேன்னா, அதாவது இது வந்துட்டு இவருக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளவு பிடிச்சிருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் அவர் லைக் பண்றாரு, பேஸ்ட் அப்பான் த ஹிஸ்டரி. ஓகேவா? இதுதான் என்னோட டேட்டா. அதுதான் என்ன பண்றேன், நான் மைனிங் பண்றப்ப இப்படி ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஓகே, am I clear up to this? Yes, sir, that's actually Fine. this one. Yes. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஐம் கோயிங் வித் த டேட்டா கிளீனிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்ண முடியாது, எல்லா டேட்டாஸும் நான் ட்ரெயின் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சில டேட்டாஸை நான் ரிமூவ் பண்ணி ஆகணும் ஃபார் மை ட்ரைனிங் ப்ராசஸ். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க இருக்கிற லீஸ்ட் அமௌண்ட் டேட்டாஸை நான் என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும்.
அப்போ ஒரு ஃபேண்டசி மூவிஸ் 0.5% தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நான் எதுக்கு நான் அந்த டேட்டாவை எடுத்துக்கணும்? ஐ கேன் கிளீன் இட். கரெக்ட். ஹாரர் மூவிஸும் ஓகேவா சார்? அதான் ஹாரர் மூவிஸ் நடிச்சதே இல்லையே அப்படின்னா, ஸோ லைக் ஹாரர் இன் த சென்ஸ் இட் இஸ் ஆஃப் ஜென்ரலிஸ்டிக் திங். ஸோ அப்போ அதுவும் நான் எடுத்துடுறேன். அப்போ என்னோட ஃபோக்கஸ் இதை மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ காமெடி மூவிஸ்க்கு அவருக்கு பிடிச்சிருக்கு, ஆக்ஷன் மூவிஸ் பிடிச்சிருக்கு, ரொமான்டிக் மூவிஸ் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். அண்ட் அதை நான் கிளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ வாட் இஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்? தமிழ் லைக் தமிழ் மீனிங் எக்ஸ்ப்ளோரேஷன்னா என்ன? நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாவை அனலைஸ் பண்றது சார். நம்ம என்ன மாதிரி டேட்டா வந்திருக்கு, எதை சம்மந்தப்பட்டது வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்டெப்தா அது பார்க்கணும். சார் கிரேட். ஸோ எஸ் 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 ஃபைன். ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த சென்ஸ் என்னன்னா, எக்ஸ்ப்ளோர்னு என்ன மீனிங்? நான் எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஆராயிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் தமிழ் மீனிங்கு. இங்க எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே ஸோ விச் இஸ் எல்லாமே ஓகே, காமெடி எல்லாமே ஃபைனு. இப்போ இந்த 45% பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அதாவது நம்ம அனாலிசிஸ் பண்ணதில்ல. இன்னும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னும் டீப்பரா கொண்டு போறேன். ஓகே சார், அதான் டேட்டா மைனிங்ல நம்ம பண்ணிட்டோம், அப்புறம் எதுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும் அப்படின்னா, நீ எந்த அளவுக்கு அதோட டேட்டாவோட ரா கண்டென்ட்டை போய் டச் பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 10th and 12th வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம்? we will go with some எல்லா நம் எதையும் எழுதிட்டு இருப்போம். 10th and 12th எது வேணா வச்சுக்கோ, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன். நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆன்சர் பேப்பர்ல சம்வாட் 2 மார்க்ஸ் அப்படின்னா ஒரு 3 lines or 4 lines நம்ம எழுதியிருப்போம். ஓகே, திருத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க கிட்ட கோனார் கைடும் இருக்காது, இல்ல வே டு சக்சஸ் கைடும் இருக்க போறது கிடையாது. கரெக்டா? அவங்க கிட்ட ஜஸ்ட் they will be having a key notes. அந்த கீ நோட்ஸ் இருந்தது அப்படின்னா they will be giving 2 marks or 3 marks or something. அப்படிதானே போயிட்டு இருக்கும். இப்போ மேக்ஸ்லாம் அப்படிதானே போயிருக்கும். லைக் ஸ்டெப் மார்க் அந்த மாதிரி கண்டென்ட் தான் போயிருக்கும். கரெக்டா? ஸோ அவருக்கு இந்த மார்க் இருக்கா, ஸோ 2 marks. ஃபார்மா எழுதிருக்காரா, 2 marks. இல்ல வந்து அவுட்புட் கிடைச்சிருச்சா, 3 marks. தட்ஸ் இட். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயுமே. இப்போ காமெடி, அவருக்கு காமெடி மூவிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸோ விச் இஸ் ஆஃப் எந்த மூவிஸ்க்கு அவர் லைக் பண்ணியிருக்காரு, ஓகேவா, இல்ல யாருக்கு எந்த மூவிஸ் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு முதல் கொண்டு நான் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துட முடியும். ஓகே, ஸோ நான் அந்த அளவுக்கு இங்க போகல. இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, விச் இஸ் ஆஃப் அவருக்கு காமெடி மூவிஸ் பிடிச்சிருக்கா, இல்ல காமெடி கிளிப்பிங்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஓகேவா? அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், காமெடி மூவிஸ் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா அவருக்கு இல்ல. இஸ் கோயிங் வித் த கிளிப்ஸ். ஓகே, அது என்ன மாதிரி கிளிப்ஸ் அப்படின்னா, is going with some 15 minutes to 25 minutes அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 an hour which is of ஒரு லஞ்ச் பிரேக்ல என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அது யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆக்ஷன் மூவிஸ் அப்படின்னு பாக்குறப்ப இஸ் கோயிங் வித் த மூவிஸ் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ அது என்ன பண்றாரு, மூவிஸாவே பாத்துறாரு. பட் அதுவும் லைக் ஃபுல் ஃபிளெஜ்டா பாக்குறாரான்னு கேட்டா இட்ஸ் நாட். ஸோ ஹீஸ் கோயிங் வித் சம் இன்டர்வல் வரைக்கும், இல்லை சம் வாட் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி மட்டும் பார்க்குறாரு. ஆனால் மூவி தான், ஆனால் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸோட ஸ்டாப் பண்ணிடுறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ரொமான்டிக் மூவிஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஸோ ஹீஸ் கோயிங் வித் த சாங்ஸ். ஓகே, ஸோ ரொமான்டிக் வீடியோ சாங்ஸ்லாம் அவர் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்க முடியும், இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா இந்த 3 டேட்டால? எனி ஐடியா? ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்டா நீ சொல்லு. இதுக்கு மேல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஏதாச்சும் கிளைமேக்ஸ் பார்த்து ஏதாவது. ஓகே, வேற? குட், வேற? சார் எனி இம்பார்ட்டன்ட் சீன்ஸ். ஓகே. சார் சாங்ஸ், நியூ சாங்ஸ் வெர்சஸ் ஓல்ட் சாங்ஸ் அந்த மாதிரி. யா, லைக் மாஷப் மாதிரி. எஸ் எஸ் சார். ஓகே, கிரேட். பர்టిక్యులர் சீன்ஸ். அதே மாதிரி காமெடி ஃபிலிம்ஸ் இன்னும் நிறைய காமெடி ஃபிலிம்ஸ். இப்போ ஒரு காமெடி ஃபிலிம்ஸ் வந்து 15 to 20 minutes பார்த்துக்கலாம். இன்னொரு காமெடி ஃபிலிம்ஸ் ஃபுல் ஃபிளெஜ்ஜா பார்த்துக்கலாம்.
அது மாதிரி மூவிஸ் இன்டர்வல் வரைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ஃபிலிமும் இன்னொன்று நிறைய நம்பர்ஸ் ஆஃப் பார்த்துக்கலாம் சார். ஓகே, குட். நல்லா யோசிக்கிறீங்க. அதுல ஃபைட்ஸ் மட்டும் பார்க்கலாம் சார். ஃபைட்ஸ் மட்டும், அதாவது பெஸ்டான ஃபைட்ஸ் மட்டும் பார்த்துக்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, தட் கேரக்டர் ஸ்டைல். நிறைய விஜய் ஃபேன்ஸ் இங்க இருப்பீங்க போலயே. ஓகே, ஸோ ஃபைன். எஸ், நீங்க சொன்னது எல்லாமே ரைட்டு தான். ஓகே, ஸோ நான் அதை என்ன பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு அந்த ரா கண்டென்ட் எடுக்கிறனோ அதுதான் இங்க மேட்டர். பிகாஸ் அது எல்லாத்தையும் என்ன பண்றேன், நான் ட்ரெயின் பண்றேன். ரைட். ஸோ இங்க எனக்கு சாங்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா யாரோட சாங்ஸ் அதிகமா கேட்கிறாரு? ஸோ மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்களோடதா இருக்கட்டும், இல்ல ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் யாரோட லைக் டிரெக்ஷன்ல அவர் அதிகமா பாக்குறாங்க, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் டீடைல்ஸ் என்ன பண்ணிக்க முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் 5th ஸ்டேஜா நம்ம பார்க்க போறது இட்ஸ் ஆஃப் ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர் அப்படின்னு நான் பார்க்குறப்ப அதை நம்ம என்ன பண்ணுவோம், இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாரி, இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபீச்சர் அப்படிங்கிற வேர்டை நம்ம இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம அந்த இன்புட்டையும் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். இட் இஸ் ஆஃப் இன்ஜினியரிங். எது எனக்கு வேணும், எது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சே ஃபார் சிம்பிள் திங் தான். இப்போ நம்ம ஃபோனை நம்ம அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வாட் இஸ் அ ப்ரொசீஜர் டு அன்லாக் மை ஃபோன்ஸ்? fingerprint patterns. Fingerprint, pattern, password, face lock, patterns. Great. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ நீங்க சொன்னதே தான். ஓகே, இப்போ பேட்டர்ன் அப்படின்னா எனக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எனக்கு தேவைப்படும்? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்வைப் அப் பண்ணணும், அது ஒரு ஸ்டெப்பு. அண்ட் தென் நான் பேட்டர்ன் ரைட் பண்ணணும், அப்புறமா நான் கன்ஃபார்ம் பண்ணணும். கரெக்டா? இப்போ எனக்கு 3 ஸ்டெப் எனக்கு தேவைப்படுது. இப்போ அதுவே பாஸ்வேர்டு அப்படின்னா எத்தனை ஸ்டெப் தேவைப்படும்? 2 steps. ஸோ ஸ்வைப் அப், நான் ஒரு 4 பேட்டர்ன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 5 அண்ட் தென் 6 ஸ்டெப்ஸ் எனக்கு தேவைப்படுது. இப்போ அதுவே ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்னா 1 ஸ்டெப். கரெக்டா? ஸோ நான் பார்க்குறேன், டக்குன்னு எனக்கு என்ன ஆயிடுது, அன்லாக் ஆயிடுது இல்லை? அப்போ இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்க, 3மே ஒரே ப்ராசஸ் தான் நடக்குது. பட் ஆனா நான் என்ன பண்றேன், எது எனக்கு ஈஸியா நடக்குது, குயிக்கரா நடக்குதுன்னு பார்த்தேன் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் ஃபேஸ் ரெகக்னிஷன். ஓகே, எஸ், ஃபிங்கர் பிரிண்ட்டுமே தான். ஓகே, ஸோ இட்ஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், ப்ராசஸ் ஒன்று தான். அதாவது என்னோட அவுட்புட் என்னது, லைக் ஐ ஹவ் டு கோ வித் த அன்லாக் பேட்டர்ன், அன்லாக் பண்ணணும் ஃபோனை. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பார்க்குறப்ப இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, இட் இஸ் ஆஃப் இத்தனை மெத்தட்ஸ் இருக்கு. அதுல எனக்கு எது ஈஸியா குயிக்கரா எனக்கு சால்வ் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங்கை நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டைம் டேக் புரியல ஹரிகிருஷ்ணன், கேன் யூ எலாபரேட் இட்? Okay, like if you are ready to unmute yourself அப்படின்னா you can go ahead. Okay, so fine, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபிங்கர் பிரிண்டா இருக்கட்டும், இதை நான் என்ன பண்ணிப்பேன், நான் ஈஸியாக நான் கொண்டு போய்க்க முடியும். அதே தான் இங்கே நாம ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஓகே, ஃபீச்சர் இன்ஜினியரிங் இந்த சென்ஸ், எந்த கண்டென்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டேட்டா எனக்கு ஈஸியாக ப்ராசஸ் ஆகும், குயிக்கராக எனக்கு ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுப்பேன். இன்னும் அதை நான் என்ன பண்ணிப்பேன், நான் அனலைசிஸ் பண்ணிக்க போறேன். அந்த லாஸ்ட் திங் இட் இஸ் ஆஃப் யோர் ப்ரெடிக்டிவ் மாடலிங். அப்போ இந்த டேட்டாஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், raw data. எஸ், இட்ஸ் ஆஃப் ரா டேட்டா. ஓகே, அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவோம், நம்ம ரா டேட்டாவை மெஷின் லேர்னிங் கொண்டு போவோம், அது எனக்கு ட்ரெயின் ஆகும், அது எல்லாமே ஒரு மாடலாக எனக்கு கன்வெர்ட் ஆகிடுமா, ஒரு ஸ்பாட்டிஃபை, டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார் மாதிரி. அண்ட் தென்
எனக்கு என்ன பண்ணிப்பேன் நானு, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த மாடல் கிட்ட I'll be giving the datas. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தெரி மூவியை வந்துட்டு அவர் வந்துட்டு லைக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டேட்டாவை நான் என்ன பண்ணிடுறேன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இந்த மாடல் என்ன பண்ணும், இதுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ இந்த மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சஜஷன் கொடுக்கும். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுக்க, இப்பதான் அவனோட அவுட்புட்டே வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல தெரி மூவி அவர் லைக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டேட்டாவை இந்த மாடல் கிட்ட கொடுக்குறேன். ஆனா இந்த மாடல் ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கு, எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கு. ஓகே, இந்த லைக் பண்றாரா, அவருக்கு இது கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. அப்போ தெரி மூவி லைக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன் நானு. இப்போ எனக்கு சஜஷன்ல என்ன மாதிரி மூவிஸ் வரும் அப்படின்னு நீ பார்த்த அப்படின்னா, ஓகே, அது எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஹீரோ யாரு. ஸோ இட்ஸ் ஆஃப் விஜய். ஓகே, அண்ட் தென் ஹீரோயின் சௌசான். ஸோ டிரெக்ஷன் ஸோ அட்லி. ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இது 3 போதும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த காம்போல வேற ஏதோ மூவி இருக்கா அப்படிங்கறத எனக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த காம்போல வேற ஏதோ மூவி இருக்கா? மெர்சல். ஓகே, எது? மெர்சல் சார். யா, மெர்சல். வேற? அதாவது 3மே ஒட்டுக்கா வராது. மேக் இட் வெரி கிளியர், ரைட்? ஸோ இப்போ இந்த காம்பினேஷன்ல வரும். கத்தி வரலாம் சார். அப்படி பார்த்தா 3மே வராதுன்னா விஜய் ஆக்டர் வச்சு பார்க்கும்போது கத்தி அந்த மாதிரி. பிகில். எஸ், ஸோ இட் இஸ் ஆஃப் பிகில், கத்தி, இந்த மாதிரி நான் கொண்டு போக முடியும். ஓகே, இட்ஸ் ஃபைன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இதை வச்சு நான் கொண்டு போகலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், தெரி மூவி அவர் லைக் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படியா, சரி, ஓகே. இதை என்ன பண்ண, இந்த டேட்டாஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்துரு. ஏன்னா தெரி மூவி மாதிரி தான் இதுவுமே இருக்கும். நான் சொல்றது லைக் காப்பி கேட்டுன்னு நான் சொல்லலை. ஓகே, அந்த மாதிரி தான் இதுவுமே இருக்கும். லைக் ஆக்ஷன் மூவிஸ் மாதிரியே தான் இருக்கும், இந்தியன் த்ரில்லர் மூவிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை வேற எங்கேயோ ரியல் டைமா நீ எங்கேயோ பார்த்திருக்கியா? எஸ் சார். எங்க? இன்ஸ்டாகிராம் சார். ஓகே, நம்ம வேற? ஃபீட் ஸ்க்ரோல் பண்ண போறோம். யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஓகே, வேற? எல்லா சோஷியல் இ-காமர்ஸ் சார். ஓகே, வேற? நெக்ஸ்ட் ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை சார். ஸ்பாட்டிஃபை, ரைட்? எஸ். ஓடிடி, வெங்கடேஷ், கிரேட். எந்த ஓடிடி? நெட்ஃபிளிக்ஸ். நெட்ஃபிளிக்ஸ். நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், பிரைமா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஹாட் ஸ்டாரா இருக்கட்டும். கரெக்டா. இப்ப நான் ஒரு மூவி பார்த்துட்டேன். இப்ப அதே நான் தெரியன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் மூவி ஃபுல்லா நான் பார்த்து முடிச்சிட்டேன். அடுத்தது நீ பார்த்த அப்படின்னா, லைக் நீங்க இந்த மூவி பார்த்துருக்கீங்க, யூ ஹேவ் வாட்ச்ட் த்ரில்லர் லைக் தெரி மூவி, ஸோ ஐம் கிவிங் ஏ சஜஷன் ஃபார் யூ லைக் திஸ் ரெக்கமெண்டட் மூவிஸ் அப்படின்னு எனக்கு வரும். ஓகேவா? இப்படிதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, they are using this kind of algorithms. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா, லைக் எப்படி அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்கிறத? எஸ், கிரேட். ஸோ அந்த லாஸ்ட் திங், டேட்டா விசுவலைசேஷன். இது நமக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் டேட்டா விசுவலைசேஷனை வச்சுதான் அதை என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபைன். ஸோ இங்க என்ன பண்ணிக்கிறேன் நான், லைக் ஆக்ஷன் மூவிஸ் எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கும், ரொமான்டிக் மூவிஸ் திஸ், ஸோ ஃபேண்டசிஸ் அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸ் வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைக் ப்ராஜெக்டை அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எப்படி நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்டா ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இதை வச்சுதான் நீங்க சொல்ல போறீங்க. நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்துருக்கலாம், லைக் அவள் கேள்விப்பட்டிருக்கலாம், SDLC அப்படின்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? SDLC. ஓகே, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். எஸ்,
ஸோ அதாவது ஒரு சாஃப்ட்வேர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் அது. இப்போ எப்படி நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா? எஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்குள்ளே வரும், நார்மலாகவும் வரும். ஸோ ரைட், ஃபைன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையுமே டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிளுமே. ஓகே, சப்போ என்னோட ப்ராஜெக்டை இப்படி தான் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸை நீங்க இப்படிதான் கொண்டு போக போறீங்க. ஸோ நம்மளோட பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? என்னோட ப்ராஜெக்ட் விச் இஸ் ஆஃப் ஏஐ யூஸ் பண்ணி ஃபேஸ் ரெகக்னேஷன் அட்டண்டன்ஸை நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான். அண்ட் அதுல நான் என்ன பண்ண போறேன், சில டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி அதோட மார்க்கிங்கே நான் கொண்டு போகணும். ஸோ இதுதான் என்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஓகே, இட் இஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸோ ஆன். அண்ட் இதுலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா டேட்டா மைனிங்குமே இருக்கு. ஓகே, ஸோ அதில் டேட்டா மைனிங் இன் த சென்ஸ் யாரோட டேட்டா நான் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ எஸ், ஸோ இது புரிஞ்சுதா இந்த லைஃப் சைக்கிள்? Am I clear with this? எஸ் சார். Yep, great. And one more thing that எப்பயுமே தியரட்டிக்கலா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஓகே, ஸோ நீங்க எந்த அளவுக்கு தியரிட்டிக்கலை குறைச்சிட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை நீங்க அதிகப்படுத்துறீங்களோ அப்பவே நீங்க யூனிக்கா தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இங்க நான் ஏதோ ஒரு லைக் தியரிட்டிக்கல் யூஸ் பண்ணனா இந்த லைஃப் சைக்கிளுக்கு இந்த வேர்டிங் No, sir. யூஸ் பண்ணேன். கரெக்டா, பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா மைனிங், அந்த வேர்டை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். அதுவும் யூஸ் பண்ணாம சொல்லித்தர முடியாது. ஸோ லைக் அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வில் பி கெட்டிங் சம் கனெக்ஷன் வித் த இன்டர்வியூவர். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் தட் லைக் உங்களோட இன்பாக்ஸில் பின்ட் மெசேஜ் ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆன்சர் த கொஷின் தேர். ஓகே, just do it now. I'll be back. சார் நேத்து பண்ண ரெக்கார்ட் செஷன் கிடைக்கல சார். Yeah, it will be done within 9 o'clock. நீங்க எடுத்துக்கலாம். எஸ், ஸோ நேற்று நம்ம ப்ராஜெக்ட் பார்த்துருப்போம். கரெக்ட். ஸோ நிறைய பேர் வந்துட்டு லைக் ஓகே 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 ஃபைன். ஸோ நேற்று நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்போம். லைக் ஓகே, ஸோ இந்த ஒர்க் ஷாப் லைக் அப்கமிங் டேஸில் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஓகே, those who are willing in the sense we can apply in that link and we can extend for the next week also. Okay, so days it will be informed by the management through your group. Okay, so like installations la yarkar problem irukka, because adha vechu da neenga projects kondu poga mudiyum. Like in the certification will be given. So in the workshop it is extended for the next week also. Okay, those who are willing in the sense you can apply it in that link and you can show your interest and we can proceed for the next week also. That's right. Sorry, come again. Yes, sir, definitely we will. Yeah, sure. So VS Code illa eduva irundhalum problem illa. So Gautam, like whatever the software you are using, you can proceed with that. Gayatri, enna link? It is pinned in the inbox, ma. Python.
Yeah, I've sent it. So இப்போ நான் பிங் பண்ணியிருக்கேன் actually. Okay, you can view it in the inbox itself. Okay. Actually, like Sanjay Kumar ticking இருக்கு spelling தப்பு. ஓகேவா? So just rewrite it and you can get the library function there. இல்ல இங்க தப்பு பண்ணியிருக்கீங்களா இல்ல அங்க தப்பு பண்ணியிருக்கீங்களான்னு கொஞ்சம் பாருங்க. Yeah. So நாளைக்கான timing it will be informed in the group. Okay. Yes. So recorded sessions இன்னைக்கு and last day ஓட recording sessions you'll be getting on tomorrow itself. So no issues. So some technical glitches. That's it. Gayatri, like can you turn on your like mic and you can speak it out? நீங்க பிச்சு பிச்சு பேசுறதுனால எனக்கு அது புரியல. Okay, so any other doubts from your side? Yeah, it is already. Yeah, thank you. So the first day, like, yes, the first day recorded session is already in the group. I think so. You can check it out with that group. சார் இப்போ டேட்டா சயின்ஸுக்கு தேவையான சிலபஸ் என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுமா சார்? இது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சொல்றீங்களா இல்ல கோர்ஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்னாலே நம்ம சிலபஸ் அது என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு கேட்குறேன் சார். Yeah, it's basically like Python. Yeah, it's Python, SQL, and then data science using Python and data science using R. Okay. சார் இப்போ பைத்தான் எடுத்துக்கிட்டா அதில் எந்த அளவுக்கு நாம கவர் பண்ணோங்க சார்? ஏன்னா Python நம்ம பேஸ் like we have to complete a project in a Python itself. So அதை வச்சுதான் நம்ம டேட்டா சயின்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இது எல்லாமே லைக் டேட்டா சயின்ஸ் அப்ளைட் ஆஃப் பைத்தன் தான். ஓகே ஓகே சார். Yes, like difference between Python and R is it is very simple. ப்ரொடக்ஷன் இல்லை நான் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன் இல்லை வந்துட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இட்ஸ் பைத்தன் இஸ் ஓகே. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் பைத்தன். இப்போ நான் வந்து அனாலிசிஸ் பண்றேன் இல்லை வந்து நான் ரிப்போர்ட் கிரியேட் பண்றேன் லைக் இஃப் சப்போஸ் லைக் ஒரு பவர் பிஐ வச்சு நான் கொண்டு போறேன் இல்லை டேப்லெட் வச்சு கொண்டு போறேன் அப்படின்னா ஐ நீட் த ஆர் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரொடக்ஷன் பைத்தன், அனாலிசிஸ் ஆர் ப்ரோக்ராமிங். No need of data structures. But data structures in the sense like list tuple set dictionary solid tricking in Anikra, it is fine. And save it. Yes, a data scientist, AI engineer, ML engineer. So like most probably like ஒரே ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். Slight differences based upon the company sectorல இருந்து அது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். So a data scientist in the sense AI like will be going the R&D works. So ML engineer in the sense you will be having the yes. So the மூணுமே நம்ம வந்துட்டு எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸும் நம்ம கொண்டு போக மாட்டோம். ஓகே, ஸோ வில் பி கோயிங் வித் த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம். அதனால நமக்கும் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ லைக் கிளவுட் பேஸ் டெக் எஸ் இதுலேயே நம்ம கிளவுட் பேஸ் கொண்டு போவோம். ஸோ பட் இட் இஸ் அன் அட்வான்ஸ் லெவலாக இருக்க போகுது. ஏடபிள்யூஎஸ் தோஸ் திங்ஸ். எஸ் பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்க்கும்போது லைக் okay
Okay, any project suggestions? Okay. So project suggestions in the sense we can go with OpenCV. So இது ஒன்று. Okay. So as well as இதில் நீங்கள் for example if I'm going with the GUI projects in the sense அதுவே நீங்கள் கொண்டு போகலாம். அது இட் இஸ் ஆஃப் பேஸ் திங். இல்லை இது இல்லாமல் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்லைட் அப்படின்னு ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்கு. அதை வச்சு நம்ம வெப் அப்ளிகேஷனாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது 2 ஃபார்மேட் இருக்கு. வி கேன் கோ வித் OpenCV. சார் இன்னொரு டைம் சொல்ல முடியுமா? ப்ராஜெக்டா? யா, ஸோ ஒன்று நம்ம GUI ப்ராஜெக்ட் வச்சு நம்ம கொண்டு போகலாம் பைத்தானில். ஸோ அது வந்துட்டு இட் இஸ் ஆஃப் பேஸ் அண்ட் இன்டர்மீடியட் லெவலில் வந்துடும். இல்லை சார் நான் ஒரு வெப் அப்ளிகேஷனாக நான் வந்துட்டு லைக் அதை வச்சு ஆஃப் கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு HTML CSS அந்த மாதிரி நம்ம கொண்டு போக தேவையில்லை. வி கேன் டிரெக்ட்லி கெட் இன் டு த ஸ்ட்ரீம்லெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுவும் ஒரு கோடு தான். அதை நம்ம என்ன பண்ணிப்போம், டைரக்டா வெப் அப்ளிகேஷனாவே நம்ம லைக் லான்ச் பண்ணிப்போம் வித் அவர் லோக்கல் சர்வர் வச்சு. Yes, it is inbuilt data structure. Yeah, so like அந்த தேவைப்படாது. லைக் லிங்க்டு லிஸ்ட் அந்த மாதிரி நமக்கு கொண்டு போக தேவையில்லை. இட்ஸ் நார்மல் லைக் இன்பில்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தாலே போதும். Yes, like we have a preferences in the data science. We are placing there. சார் நம்ம இப்ப இந்த டேட்டா சயின்ஸ் கத்துக்கிட்டா நம்ம மிஷின் லேர்னிங் இன்ஜினியராகவும் போக முடியும் சார். டேட்டா சயின்ஸ்குள்ள தான் மிஷின் லேர்னிங் இருக்கு. ஸோ லைக் சம்வாட் ஒரு 2-3 டாபிக்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர மற்ற எல்லாமே கண்டென்ட் சேம் தான். ஸோ டுடே இட் இஸ் ஒர்க்ஷாப் இஸ் நாட் எண்டட். இல்ல சார், இப்ப டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு ஹலோ சார், இல்ல இப்ப டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு நம்ம ML இன்ஜினியர் ஜாபுக்கு ட்ரை பண்ண முடியுமா சார்? டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எஸ் பண்ணலாம். You see, like as a fresher நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா, இப்பயே நீங்க வந்துட்டு லைக் சேலரி கண்டென்ட் சேலரி ஃபோக்கஸா நீங்க போறீங்க அப்படின்னா இட் இஸ் சம்வாட் யூ won't get any ideas or insights and so on. ஓகே, ஸோ எல்லாருமே சேலரி அதுதான் எல்லாமே ஃபைனலா. அதுதான் நானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் ஐ நீட் தட் சேலரி, ரைட்? கரெக்டா? பட் அது வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் என்னோட ஒர்க்லயே அதை நீ எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படிங்கிறது I think it is somewhat ஒரு stupid activity நான் நினைக்கிறேன். ஓகே, டு பி வெரி ஆனஸ்ட். ஓகே, நீ அந்த ஒரு இப்போ 4 lakhல இனிஷியல் ஸ்டேஜ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு 2 digits எனக்கு சேலரி வேணும். இந்த சென்ஸ் அதுக்கான கண்டென்ட் உங்ககிட்ட இருந்தா சத்தியமா கொடுக்க தான் போறாங்க, கரெக்டா? அது இல்லாம நான் ஒரு ஃப்ரெஷர் எனக்கு ஒரு 7 lakh 8 lakh வேணும் அப்படின்னு கேட்கறது ஜஸ்ட் வி ஹேவ் டு திங்க் அவுட் வெதர் வி ஆர் ஸ்டஃப்ட் இனஃபா அப்படிங்கறத நீயே ரீசெக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய சேலரின்னு எனக்கு கேட்டுட்டே இருக்கு. எனக்கு அந்த தாட் இப்போதைக்கு அஸ் அ ஃப்ரெஷரா உங்களுக்கு அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இல்ல சார், இப்ப ஆஸ் அ ஃப்ரெஷரா நம்ம வந்து இந்த எவ்வளவு சார் எதிர்பார்க்கலாம்? 15 or 20 இஸ் ஓகேவா சார்? இல்ல அது கம்மி? 4 is fine. ஓகே சார், இன்டர்ன்ஷிப் பத்தி ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்ல முடியுமாங்க சார்? இன்டர்ன்ஷிப் இஸ் லைக் இப்போ எந்த இயர் படிச்சுட்டு இருக்கீங்க சார்? செகண்ட் இயர். ஸோ இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச வரைக்கும் லைக் கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ற மாதிரி பாருங்க. நிறைய இன்டர்ன்ஷிப் வந்துட்டு லைக் 10 days இன்டர்ன்ஷிப் நீங்க வரலன்னா நான் சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் வேணாம். ஸோ ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பே கொண்டு போங்க. பெய்டு இன்டர்ன்ஷிப் அதெல்லாம் எதுவும் வேணாம். இல்லை ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க அந்த மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் ஃபைன். இல்லைனாலும் ஃப்ரீ ஒர்க் ஷாப் தான், சாரி ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் தான். ஸோ அங்கே போய் தான் இது பண்ற மாதிரி இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் தி ஒர்க். சார், இப்போ இன்டர்ன்ஷிப் போறோம்னா நமக்கு ஒரு பேசிக் ப்ரையர் நாலேஜ் இருக்கணுமாங்க சார் அந்த ஒரு டொமைன்ல? அதுதான் அவங்க ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். ஓகே, ஸோ அது நமக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா we can get into that. ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்கு. லைக் எந்த ஒரு ப்ரியர் நாலேஜ் நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ரியர் நாலேஜ் இல்லை அப்படின்னா அவங்க எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா சில கம்பெனிஸ் வந்துட்டு ஃப்ரெஷர் லெவல்ல இல்லை ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல கேட்குறாங்க. ஸோ அப்போ எந்த கம்பெனி நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்பயே நீங்க ஸ்டைஃபண்டை நோக்கி கொண்டு போக வேணாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டைஃபண்ட் வாங்குறாங்க,
ஸோ லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரூட் எடுக்கிறாங்களோ அதை நீங்க எடுக்க வேணாம். ஓகே சார். Yeah. ரெஸ்யூம் இப்போலேருந்தே கொஞ்சம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாமாங்க சார்? ஆமா ஆமா ஆமா. ரெஸ்யூமா இருக்கட்டும், லிங்க்டின் ப்ரொஃபைலா இருக்கட்டும், கிட்டப்பா இருக்கட்டும், உங்களோட போர்ட்ஃபோலியோவா இருக்கட்டும், இட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். சார் எதுங்க சார் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும், போர்ட்ஃபோலியோவா இல்ல ரெஸ்யூமாவாங்க சார்? ரெஸ்யூம் தான்மா. நீங்க எல்லா இடத்துலயும் அந்த லிங்க் சென்ட் பண்ண முடியாதுல்ல. ஓகேங்க சார். சார் சொல்லுங்கம்மா. சார் லைக் நான் வந்துட்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபீல்ட்ல போகணும்னு நினைக்கிறேன். லைக் இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் அதோட ஸ்கோப் அண்ட் ஃபியூச்சர் அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன் அனலிஸ்ட் போறேன்னு நினைக்கிறீங்க? லைக் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் சார். அதுல இன்டர்ன்ஷிப்ஸும் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் அனலிட்டிக்ஸ்ல. ஸோ இல்ல, என் அதுதான் கொஸ்டின் ஏன் டேட்டா அனலிஸ்ட் நான் கேட்கறேன். பிகாஸ் லைக் எனக்கு வந்துட்டு ரொம்ப கோடிங் டெவலப்பர் அன்னைக்கு கோடிங்லாம் வராது சார். லைக் மினிமம் பைத்தான் கோடிங், எக்ஸல், பவர் BI எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால அதுலயே இன்ட்ரெஸ்டடா இருக்கு சார். ஓகே, ஸோ இதை இன்டர்வியூல நான் சொல்ல முடியுமா? இன்டர்வியூல சொல்ல முடியும்னா புரியல சார். லைக் இப்போ இதே கொஸ்டின் தான் அவங்க கேட்பாங்க, கரெக்டா? ஓகே. இப்போ நீங்க ஏன் டேட்டா அனலிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கோடிங் வராது, அதனால நான் சேஃபர் ஜோனுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நோ. எஸ். ஸோ ட்ரை டு லைக் கெட் அன் ஆன்சர் ஃபார் தட். ஓகே, இப்போ நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்திருக்கீங்க? ஈஸி. ஓகே, ஸோ அதில் நான் வந்துட்டு லைக் அதை நான் எடுத்துட்டு இப்போ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு நான் போறேன் அப்படின்னா அங்கே ஒரு கொஷின் வரும். ஸோ ஒய் ஆர் சேஞ்சிங் யுவர் டிபார்ட்மெண்ட், ஒய் ஆர் சேஞ்சிங் யுவர் ஃபீல்ட் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ ஐ நீட் டு அப்கிரேட் மை செல்ஃப். ஓகே, அந்த அப்கிரேஷன் இந்த சென்ஸ் என்னோட ஃபீல்டில் டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிறது, டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் ரொம்ப ஹை எண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ டு மெயின்டைன் மை ஃபீல்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்கிரேட் மை செல்ஃப். அது அப்கிரேடாக நான் பார்க்குறப்ப டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ரெண்டும் லைக் எனக்கு இருந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப டேட்டா அனலிஸ்ட் கொஞ்சம் ஈஸியராக இருந்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆப்வியஸாக நான் அந்த முடிச்சதுக்கு அப்புறம் டேட்டா சயின்ஸ் நான் பண்ண தான் போறேன் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் எப்படி இருக்கு? நீங்க சொன்ன ஆன்சர் எப்படி இருக்கு? யா ஓகே சார், ஐ வில் சேஞ்ச் இட். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் திங் லைக் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இட்ஸ் வெரி சிம்பிள். நிறைய விசுவலைசேஷன்ஸ் பார்ட்ஸ் நம்ம போயிட்டு இருக்கணும். டேப்லூவா இருக்கட்டும், பவர் BI இருக்கட்டும், ஓகேவா? ஸோ அதை நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. Yeah, okay sir. Can you please explain the interview process for it? Yeah, அதேதாம்மா. லைக் வாட் எவர் த இன்டர்வியூ ப்ராசஸ் இஸ் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன் த சென்ஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் தட் ப்ராஜெக்ட் ஸ்பீக்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு லைக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், எவ்ரி திங் இட்ஸ் ஃபைன். ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஒரு இன்டர்மீடியட் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குவைட் குட்டாகவே இருக்கும். ஓகே, நான் அது பண்ணிடுவேன், 1 monthல இந்த அவுட்புட்டை நான் கொடுத்துருவேன், ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கர், வாட் எவர் இட் இஸ் ஆஃப், அது எல்லாமே டெக்கரேட்டபிள் வேர்டுன்னு அவருக்குமே தெரியும். If you're doing the project in a great manner in the sense, you can easily elaborate it through the project itself. Correct? Appo focus on the project and try to complete it as soon as possible. Like Okay, what and the kind of project, sir? Like Yeah. any example? Yes. இப்போ say for example like இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிறத நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு 2026ல எலெக்ஷன் வருது, கரெக்டா? Yeah. ஓகே, ஸோ இட் இஸ் ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 2027ல மைட் பி லைக் இஃப் ஐம் நாட் ராங் சென்ட்ரல் எலெக்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு எலெக்ஷன்ஸ்ல யார் ஜெயிப்பாங்க அதோட டேஷ்போர்டை நீங்க கிரியேட் பண்ணலாம். அதாவது இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட்ல எது வந்துட்டு டாபிக்கா ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கலெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ IPL வரப்போகுது. இப்போ இந்த 2025 IPL யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற என்னோட அனாலிசிஸ் நீங்க சொல்லலாம். Okay, my analysis on IPL 2025. My analysis on like state election 2026. சொல்லலாம்ல? Yeah, yes sir. இல்ல உங்களோட ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க நம்ம அடையார்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடையாரோட அனாலிசிஸ் நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எலெக்ஷன் லாஸ்ட் எலெக்ஷன்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஸோ அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் இவ்வளோ இருக்கு, ஐ மீன் ஓட் பேங்க் இருக்குல்ல அது இவ்வளோ இருக்கு, 2016ல இவ்வளோ ஆச்சு, 2020ல இவ்வளோ ஆயிருக்கு, இந்த மாதிரி நீங்க அனாலிசிஸ் ஆன் இட். ஸோ அதை நீங்க என்ன பண்ணலாம், லிங்க்டின்ல போடலாம். ஸோ மை ஏரியா அனாலிசிஸ் ஆன் 2026 எலெக்ஷன்
you can do it, right? So that speaks. So நீங்க சும்மா ஒரு லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு 10ல ஒரு 11 ப்ராஜெக்டா எல்லாரும் பண்றது அதே காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதையே லைக் திரும்பி திரும்பி அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா you won't get the right place, or else you won't be in the right place. Okay, so make your Okay, sir. projects in a better manner, that will speak, then you can speak. Okay. Yeah, okay, thank you so much. Yeah. Okay, fine. So okay, okay ma, so we can see it on tomorrow. I can explain others things on tomorrow day. Yeah, Hari Krishna, like final year student. If you completed Python and then like ஒரே ஒரு ப்ரோக்ராமிங்கை மட்டும் நம்பி எங்கேயும் போயிட வேணாம். ஓகே, ஸோ லைக் ப்ரோக்ராமிங் இன் த சென்ஸ் நீங்க ஜாவா படிங்கன்னு நான் சொல்லலை, ஜஸ்ட் அப்கிரேட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இங்கே அப்கிரேடட் இல்லை அப்படின்னா தான் நிறைய கம்பெனிஸ் இழுத்து மூடிட்டு இருக்காங்க. யூனோ அபவுட் த பிளாக்பெரி, ரைட்? அண்ட் தென் நாளைக்கு ஐ வில் பி ஷோயிங் யூ த எந்த கோர்ஸ் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பிளே இருக்கு. ஓகே, ஸோ வி கேன் see it on tomorrow. Okay, until then it is bye from Ranjit. So take care and happy weekend. Bye.